பாலக்காடு இவங்களுக்கு நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க, பழைய நேரு படிச்சிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாலக்காடுல இருந்து சுகன்யா 6392 58 AM பாலக்காடு கேரளா. புது வேலை கிடைக்குமா? ஆல்சோ கரண்ட் சிச்சுவேஷன் இன் லைஃப், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வேலை ஆர் பிசினஸ், இதான் கேள்வி. இந்த ஆன்சரை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 6392 சரிங்க. 58 AM பாலக்காடு கேரளா. எஸ், பாலக்காடு கேரளா எடுத்தாச்சுமா உங்க ஜாதகம். புது வேலை கிடைக்குமா அல்லது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இதுதான் கேள்வி. ஜாதகம் மகர லக்னம், மகர லக்னம் அண்ட் மீன ராசி. பாருங்க, மகர லக்னம் மீன ராசி, நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசைன்னு பாத்தீங்கன்னா கேது தசை போகுது. ஸோ கேது தசையில் ராகுவோட புத்தி முடிஞ்சு குருவோட புத்தி போயிட்டு இருக்குதுங்க. ஸோ குரு புத்தி அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் குரு புத்தி தான். கேது தசையில் குரு புத்தி. ஸோ ஜாதகத்தில் கேது 6ஆம் இடம், குரு வேலை தாமா காட்டுது, ஜாப் சேஞ்ச் தான் காட்டுது. அதுக்குள்ள இங்க என்னாச்சு? ஒரு நிமிஷம். ஸ்கிரீன்ல வருதுங்களா? ஒரே நிமிஷம். எஸ், வந்துருச்சுங்க. பேர் மாதிரி ரம்யாவா? பேர் என்னப்பா? சுகன்யா. சுகன்யா உங்க ஜாதகம் தான் இது. புது வேலை கண்டிப்பா உண்டு. புது வேலை தான். நீங்க பிசினஸ்லாம் இப்ப வேண்டாம், புது வேலை தான் இப்ப ட்ரை பண்ணணும். அந்த அமைப்பை தான் காட்டுது. கண்டிப்பாக வேலை உண்டுங்க இன்னைய காலகட்டம். சரியா? இந்த கேது புத்தி கண்டிப்பாக கேது தசையில் குரு புத்தி. சரியா? இது கண்டிப்பாக புது வேலையை தான் காட்டும். சரிங்களா? ஓகே. அதனால பிசினஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு இப்போதைக்கு இல்ல. கேது 6ஆம் இடத்துல உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு வேலையை தான் கொடுக்கும். வேலையில இடமாற்றம், புது வேலை, ப்ரொமோஷன், இது போன்ற அமைப்புகள் தான் காட்டுதுங்க. பிசினஸ்ங்கிறது வேண்டாம் இப்போதைக்கு. நன்றி. ஸோ அடுத்ததாக ஓகே. நந்தினி தனசேகரன் 1294 பிளேஸ் ஈரோடு. டைம் பாத்தீங்கன்னா 7:18 AM. சார், ஐ எம் இன் கனடா, ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐ எம் இன் கனடா. சரி, கனடா ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமா? எப்ப கிடைக்கும்? அவ்வளவுதான். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப்போட இருக்குதா, தொடர்பு இருக்கா, அவ்வளவுதான் விஷயம் உங்க ஜாதகத்தில். 1294 டைம் பாத்தீங்கன்னா 7:18 AM ஈரோடு. சரி, உங்க ஜாதகம் பார்க்கலாங்களா? நந்தினி தனசேகரன், உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது? சேம் மகர லக்னம், கன்னி ராசி. ஓகே, மகர லக்னம் கன்னி ராசி. நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்ப நடப்பு தசை குரு தசை போயிட்டு இருக்குது. குரு தசையில குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி தான் போயிட்டு இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து வச்சுக்கோமே 2025, இந்த 6 மாசம் ஆயிடுச்சு. சனி புத்தி, குரு தசை சனி புத்தி. ஜாதகத்தில் குரு 10ஆம் இடத்தில், சனி புதனோடு இணைந்து, சனி 6 புதன்
வெளிநாடு தான் கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா போவீங்க இந்த சனி புத்தியில. சந்திரன் எத்தனை 18, நெக்ஸ்ட் இயர் இந்த இயர் எண்டு, நெக்ஸ்ட் இயர் எல்லாம் கன்ஃபார்மா அப்ளை பண்ணிக்கிறீங்களா? கன்ஃபார்மா கிடைச்சிடும், எழுதி வச்சுக்கீங்க. நன்றி. எழுதி வச்சீங்கன்னு சொன்னா எழுதி வச்சுக்கிட்டேன் ஆனா நடக்கலையே அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அந்த டைம் பீரியட் ஆஃப் டைம் ஜூலை மே மாசத்துல சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஒருத்தங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த காலம் கரெக்டா வரணும். அதே போல இப்ப நான் சொன்ன இன்டர்லாக்ஸ் பிடிச்ச மாதிரிங்கிற வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, அது மேரேஜ் ரிலேட்டடா ஒருத்தவங்களுக்கு சொன்னேன். அப்ப அது மாதிரியே தான் உங்களுக்கு நடக்கணும்னா என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணிட்டே போவாங்க. எனக்கு இது வேண்டாம், இந்த மாப்பிள்ள வேணாம், இந்த வரன் வேண்டாம் அப்படின்னு. அப்ப அதனால வந்த வரன் வேண்டாம், அதாவது பேப்பரோட போயிடும். அந்த வரன் பேப்பரை பார்த்துட்டு, ப்ரொஃபைலை பார்த்துட்டு, போட்டோ பார்த்துட்டு இது வேண்டாம் இப்படி. ஆக்சுவலா நல்ல வரனா கூட இருக்கலாம், சரியா? ஆனா வரன் வரும். இவங்க இந்த எக்ஸ்பெக்ட் பண்றதோட இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா தட்டிக்கிட்டே போகும் அன்னைய காலகட்டம். அப்படிதான் அவனுடைய அர்த்தம். சரிங்களா? சரி, அடுத்ததாக இளவரசனா? இளவரசன், இளவரசன், எஸ் கரெக்ட். பெரம்பலூர்ல இருந்து கேட்டிருக்காருங்க. ஜாப் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட், மேரேஜ் அப்படிங்கறதுதான் கேள்வி. 13/8/92 3:55 AM பெரம்பலூர். ஜாப் கவர்மெண்டா பிரைவேட்டா, மேரேஜ் எப்ப, இதான் அவங்களுடைய கேள்வி. 13/8/92 டைம் பாத்தீங்கன்னா 13/8/92 3:55 AM 3:55 AM பெரம்பலூர். ஓகே, சரி, உங்க ஜாதகம் பார்க்கலாங்களா? இளவரசன் இ அப்படிங்கிற ஐடியில இருந்து கவர்மெண்ட் ஜாபா, பிரைவேட் ஜாபா, மேரேஜ் எப்ப, இதான் 2 கேள்வி. ஜாதகம் மிதுன லக்னம், மகர ராசி. உங்களுடைய ஜாதகம் ஸ்கிரீன்ல வந்திருக்குமே பாருங்க. எஸ் தான், மிதுன லக்னம், மகர ராசி, நட்சத்திரம் திருவோணம் 4ஆம் பாதம். நடப்பு திசைன்னு பாத்தீங்கன்னா குரு திசை போயிட்டு இருக்குது. சோ குரு திசையில புதனுடைய புத்தி. சோ இந்த புதனுடைய புத்தி அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகுது. சோ குரு திசையில் புதன் புத்தி. இந்த புதன் உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? எஸ் கன்ஃபார்மா. குரு 23, சுக்கிரன் 13. ஆமா, இந்த புதன் புத்தியில மேரேஜ் அப்படிங்கிறது தெளிவா காட்டுது. ஓகேவா? அதனால புதன் புத்தியில திருமணம் அடுத்த பிப்ரவரிக்குள்ள அமைப்பு இருக்குதுங்க. வரன் வந்து கொண்டே இருக்கும். 7ஆம் இடத்தோடு, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தோடு ராகு எது இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம்? சின்ன தோஷம் தான். ஆனா இது இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் இருக்கணும். இது இப்ப இந்த மாதிரியான ஜாதகமே இதே லக்னம் தான் நினைக்கிறேன். மிதுன லக்னம், 7ல ராகு, குரு இதே மாதிரி தனித்த குருவாக இருந்துச்சு. குரு 5ஆம் சிம்மத்துல இருந்து ராகு தசை ராகு புத்தியில திருமண தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு மேரேஜ் ஓகே ஆகி, இது தார தோஷம் தான். ராகு திசை ராகு புத்தி கன்ஃபார்ம் தார தோஷத்தை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்? திருமணம் ஆகி டிவோர்ஸ் அப்படின்னு கொடுக்காது. திருமணம் ஆகி கிட்டக்க வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அந்த அமைப்பு தான் அப்படி நடந்திருக்கணும். இதற்கு முன்னாடி நடந்துருச்சுன்னா நன்மை. ஸோ இதே போல இந்த புதன் புத்தியில திருமணம் உண்டு. எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டா போதும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருப்பது திருமண தோஷம் கிடையாது. அந்த தார தோஷம் ரொம்ப ரொம்ப மினியாச்சு. அது பெரிய அளவுல கிடைக்காது, தேல் மாதிரி கொட்டாது, பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றி. கவர்மெண்ட் ஜாபா, பிரைவேட் ஜாபா, இதான் கேள்வி. நடந்துட்டு இருக்கிறது புதன் புத்தி. புதன் நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரமா, அனுச நட்சத்திரமா? ஆமா, சனி புதன் வந்து அனுசங்க பூச நட்சத்திரம். அரசு வேலையும் உண்டுங்க உங்களுக்கு. அரசு வேலை கண்டிப்பா உண்டு. சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி நட்பு வீட்டுல, சந்திரனோட வீட்டுல இருந்து முழு பௌர்ணமி யோகத்துல நிக்குது. அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. எப்பங்கிறதா முக்கியம். புதனை விட்டுருங்க. புதன் அடுத்த ஜனவரி வரைக்குமா? இப்ப இதெல்லாம் இவங்களோட ஜாதகப்படி குரு தசை, புதன் புத்தி அடுத்த பிப்ரவரி, அடுத்த கேது புத்தியில உண்டு. ஓகே, கேது புத்தியில அரசு வேலைங்கிறது தெளிவா காட்டுது. அது எப்போ வரைக்கும் போகுது? அக்டோபர்
2027 எஸ் கன்ஃபார்மா உண்டு. கேது புத்தியில அரசு வேலை. ஓகே, நன்றிங்க.